ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான இன்றைய போட்டியுடன் தோனி ஓய்வை அறிவிக்க உள்ளதாக பரவும் செய்தியால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். இது குறித்த முழு விவரங்களை வழங்க கிரிக்கெட் விமர்சகர் மகாலிங்கம் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த போட்டியில தோனி ஓய்வை அறிவிக்க போகும் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. இது குறித்து உங்க கருத்து என்ன சார்? என்னோட கருத்து இந்த மேட்சோட ஒரு அறிவிப்பார்னு என்னால் நம்ப முடியாது. ஒரு சீசன் ஸ்டார்டிங்கோ இல்லை சீசன் எண்ட் ஆன பின்னாடியோ தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காரு. மிட் சீசனில் ஒரு ஐபிஎல்ல ஒரு திடீர்னு ஒரு ஓய்வு அறிவிச்சாருன்னா அவருக்கு பதிலாக ஒரு விக்கெட் கீப்பர் யாருங்கிற இதில் கூட இன்னும் நம்ம சிஎஸ்கே தயாரான நிலையில் இல்லை. அதனால கண்டிப்பாக அறிவிக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். சமூக வலைதளங்களில் எல்லாமே ஒரு சின்ன செய்தியே பெருசாக ஊதி பெருசாகிறதுக்கு தான் எல்லாருமே தயாராக இருக்காங்க. ஒரு 2 பிளேயர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஒரு போட்டி கூட 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிற ஒரு ரிவெஞ்சு மாதிரி எடுத்து மீடியாக்கள் தான் கொண்டு போகுது இல்லையா? அது மாதிரி தான் இதையும் நான் நினச்சிட்டு போக முடியும் இல்லையா? தோனி அப்படி அறிவிக்கிறதா இருந்தால் அந்த ஐபிஎல் ஸ்டார்டிங்க்கு முன்னாடியே சொல்லியிருப்பாரு இதுதான் எனக்கு கடைசின்னு. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இந்த சீசன் முடியும் போதோ அந்த மாதிரி சொல்லியிருந்தா பரவாயில்ல. இது இடையில இப்படி போக மாட்டார், நான் உறுதியாக நம்புகிறேன். சார், இப்போ அவரோட பேட்டிங் சரிவர இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இப்படி இந்த ஒரு தகவல் வந்திருக்கா சார்? நம்ம அப்படி சொல்ல முடியாதுங்க. அவர் 25 வயசுல ஆடினதே இப்போ 40 வயசுல அதே வேகத்தோட ஆடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்களே. ஏஜுங்கிறது ஒரு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று தான். இந்த ஏஜில் அவர் பெட்டராக தான் பண்ணிட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய அந்த ஏஜுங்கிறது ஒன்று தான் கொஞ்சம் வேகம் கம்மியாக இருக்குதோ இல்லையா, மற்றபடி எல்லாம் ஆக்டிவாக தான் இருக்கார். அவருக்கு அந்த கால் மூட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு. அதுதான் அவர் ஒரு பெரிய பிரச்சனையாக நினைக்கிறாரு. ஈவன் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சாலும் அதுதான் காரணமாக இருக்கும் ஒழிய மற்றபடி ஏஜ் ஆயிடுச்சு தன்னால் விளையாட முடியலைங்கிற ஒரு இதனாலலாம் இல்லை, கிடையாது. ரெண்டாவது சிஎஸ்கேக்குன்னு ஒரு கிரேஸ் தோனி தான். அவர் ஆடுற வரைக்கும் ரசிகர்களுக்கு சொல்ல வர கருத்து இல்லை தகவல் என்ன சார் இந்த இதால? அப்படியெல்லாம் ஒரு இடையில சீசன்ல போக மாட்டாரு. போனாலும் சிஎஸ்கேக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு ரசிகர் பட்ட அளவுக்கு குறையும்னு சொல்ல முடியாது. சென்னைனாலே சிஎஸ்கே தான். அதனால இந்த சீசன் முடிகிற வரைக்கும் அவர் இருப்பார். சமூக வலைத்தளங்களில் வர்றது எல்லாருமே அப்படித்தான் இப்படித்தான்னு பல யூகங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்களே, அது நடக்கும்னு சொல்ல முடியாது. சார், பல்வேறு யுகங்களுக்கு மத்தியில் தோனி தான் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க. ஆனால் ஃபியூச்சரில் இந்த மாதிரி இந்த அறிவிப்பு வருமா சார்? கண்டிப்பாக வருங்க. அவர் இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு இறுதி சீசனாக நான் நினைக்கிறேன். அந்த ஒவ்வொரு டீமுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மும்பை இந்தியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா சச்சின் இருந்தார், அதுக்கு பின்னாடி ரோஹித் சர்மா வந்தார். இப்போ ஆர்சிபிக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் இருக்கார் விராட் கோலி. கேகேஆருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷாருக் கான். இப்படி அவங்க அந்த பிராண்ட் நேமுக்குன்னு ஒன்று இருக்கு அந்த டீமுக்குன்னு. இப்போ சிஎஸ்கேனா தோனி தான். அதே அளவுக்கு ஒரு பெரிய கிரிக்கெட்டர் ஒரு சிஎஸ்கேக்கு வர்ற வரைக்கும் இந்த சீசனில் இல்லை இந்த சீசன் முடிகிற வரைக்காவது இருப்பார். அடுத்த சீசனில் ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் சிஎஸ்கேக்கு லீடு பண்ணா தான் அந்த சிஎஸ்கேக்குங்கிற பிராண்ட் நேம் இருக்கு. அது வரைக்கும் தோனி இருக்கத்தான் செய்வார். சார், நன்றி சார். உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார். நன்றி.